அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு எங்களுக்கு தெரியல நாங்க யூனிட் 3ல சரியா சவுண்டுங்கிற ஒரு பகுதியில நாங்க இருக்கோம். அதுல அலைவுகள்ங்கிற கதை சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சம்பந்தமான கதைகள்ல லாஸ்ட் கிளாஸ்ல நாம எங்களோட தியரி கிளாஸ்ல நாங்க பார்த்திருந்தோம்னா எளிமை இசை இயக்கத்தில் இருக்கிற இடப்பெயர்ச்சி வேகம் என்கிற பௌதிக கணியங்களுக்கு இடையிலான நேரங்களோட எப்படி தொடர்பட போறாங்க சமன்பாடுகளை நாங்க நிறுவிருக்கோம். அதுக்கு ஒரு சீரான கோணவகத்துல ஒமேகாங்கிற பரமனுடைய ஒரு சீரான கோணவகத்துல ஒரு துணிக்கிய வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது அதன் எரியல் இயக்கம் அதன் எரிய இயக்கம் ஒரு எரிமிசை இயக்கத்தை ஆற்றும் என்றெல்லாம் நாங்க கதைச்சிருக்கோம். சரி, ஓகே. அது சம்பந்தமான முழுமையான நிறுவனங்கள் நாங்க முடிச்சிருக்கோம். சரி, ஓகே. பாருங்க சில விஷயத்தை பண்ணி அடுத்த கதை. அதுக்கு பிறகு நான் கதைச்சிருந்தேன் அந்த ரியல் இயக்கம் வந்துகிட்ட ஒரு எளிமை இசை இயக்கம் தான் ஏசமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் வடிவத்துல அது வருவாருங்கிற கதையை நாங்க ப்ரூவ் பண்ணி என்ன செஞ்சோம், அந்த இயக்கமும் ஒரு எளிமை இசை இயக்கத்தை காட்டு. சரி, ஓகே. கீழே நான் தொடர்ச்சியா நல்லா கவனம் அவசரப்படுவேன். இப்ப நான் அந்த இடத்துல கதைக்க போறேன். சரியா, பாருங்க. நான் என்ற ஒரு கதையில இன்னொரு சமன்பாட்டை நாங்க கொண்டு வர போறோம். இன்னொரு சமன்பாட்டையும் நாங்க கொண்டு வர போறோம். சரி, அதுல முதலாவது விஷயம் இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்கும் இடையிலான தொடர்பு. இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்கு இடையிலான தொடர்பு வைசம் நல்லா பாருங்க. ஏ சைன் ஒமேகா டி ஒரு சமன்பாடை நாங்க நிறுவினோம். அதே மாதிரி வேகத்துக்கு இடையிலான தொடர்பை நாங்க கதைச்சிருந்தோம். சரியா, ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டிங்கிற ஒரு சமன்பாடு கதைச்சிருந்தோம். சரி, இது என்ன முதலாவது சமன்பாடு, இது என்ன இரண்டாவது சமன்பாடு. சரி, ரைட். இப்ப நான் இந்த முதலாவது சமன்பாட்டை எப்படி கன்வெர்ட் பண்ண போறேன். சரியா, நல்லா கவனிங்க. கன்வெர்ட் பண்ண போறேன். சைன் ஒமேகா டி நான் எழுவாய் மாற்றினா சைன் ஒமேகா டி சமன் y ஓவர் a எழுதலாம். y ஓவர் a. சரி, ஆனாங்க இடப்பெயர்ச்சிக்கு y கதையும் பண்ண வளமையாக a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு எக்ஸ்ங்கிற வடிவத்துல எக்ஸ் தான் இந்த இடப்பெயர்ச்சி கதைக்கு. சரி, ஓகே. இடப்பெயர்ச்சி நம்ம எக்ஸ் கதை சைன் ஒமேகா டி எக்ஸ். அதே மாதிரிதான் இந்த சமன்பாட்டுல நான் என்ன செய்யறேன்னா காஸ் ஒமேகா டி எழுவாய் மாற்றினா காஸ் ஒமேகா டி சமன் v ஓவர் a ஒமேகா. சரிங்களா, நான் இந்த இடத்துல ரெண்டை எழுவாய் மாற்றினது ஏதாவது பிரச்சனை இருக்கு? ஆயிஷா, நான் பேசுறது தான் உங்களுக்கு. சரிங்களா, இந்த இடப்பெயர்ச்சிக்கும் வேகத்துக்கும் இடையிலான சமன்பாடுல சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி எழுவாய் மாற்றினது விளங்கிட்டாடா? விளங்கிட்டு சார். ரைட், ஓகே. இப்ப பாருங்க, எங்களுக்கு தெரியுதா திரிகோண கணிதத்துல எங்கட பிசிக்ஸ பொறுத்தவரையில நாங்க எரியம் ஏக பரிமாண இயக்கத்துல எரியம்ங்கிற சப்ஜெக்ட் நாங்க நிறுவன டைம்ல நான் திரிகோண கணித நிறுவல்கள் நாங்க கதைச்சிருந்தோம். திரிகோண கணித முடிவுகள் கதைச்சிருந்தோம். அதுல சைன் 2d டர்க்கு எப்படி வருவாரு. அதே போல இன்னொரு ஆள் இருக்காரு, என்னன்னா நல்லா அதாவது சைன் வர்க்கம் தீட்டா சக காஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1 என்று இருக்கலாம். இது எங்கட திரிகோண கணிதத்துல இருக்கிற முடிவு. சைன் தீட்டாட வர்க்கத்தையும் காஸ் தீட்டாட வர்க்கத்தையும் கூட்டினா அது யாருக்கு சமம்? உங்களுக்கு சமம். சரியா, ரைட். இப்ப இன்னாருக்கு சைன் ஒமேகா. அப்ப நான் என்ன செய்யறேன்டா, இத ரெண்டு பக்கமும் வர்க்கிச்சா, இத நாங்க ரெண்டு பக்கமும் வர்க்கிச்சா இந்த முடிவு கொண்டு வரணும். சைன் வர்க்கம் ஒமேகா டி சமன் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம். ரெண்டு பக்கம் வர்க்கிச்சா, இவர ரெண்டு பக்கம் வர்க்கிச்சீங்கன்னா இவர வர்க்கத்தின் கீழ் இவர வர்க்கம் வரும். இவர வர்க்கம் சொல்லணும். அதே மாதிரி இவர நாங்க வர்க்கிச்சா, சரியா, காஸ் ஒமேகா டி நாங்க வர்க்கிச்சா காஸ் வர்க்கம் ஒமேகா டி சமன் y வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் இன்டு ஒமேகா வர்க்கம் இருக்கு. ஒமேகா வர்க்கம் இருக்கு. சரியா, அதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்ப நான் என்ன செய்யறேன்னா, சரி, வர்க்கிச்சு வர இந்த சமன்பாடு மூணாவது சமன்பாடு, இதை நாங்க நாலாவது சமன்பாடு எடுத்துக்கிட்டால் பாருங்க, இந்த மூன்றாவது சமன்பாட்டையும் நாலாவது சமன்பாட்டையும் கூட்டினா சைன் வர்க்கம் ஒமேகா டி சக காஸ் வர்க்கம் ஒமேகா டி சமன் 1 என்று வரும்.
இந்த சைன் ஒமேகா டி இங்க பாருங்க, இதை தீட்டான்னு கருதுவோம், இதையும் தீட்டான், ஒமேகா டிங்கிறது தீட்டான். அப்ப சைன் வர்க்கம் தீட்டா சாக cos வர்க்கம் தீட்டா சமன் 1 என்று வரும். அப்ப சைன் வர்க்கம் ஒமேகா டி சாக cos வர்க்கம் ஒமேகா டி சமன் 1 என்று வரும். சரியா? ரைட். இப்ப இந்த சைன் வர்க்கம் ஒமேகா டிக்கு பதிலா x வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் சாக cos வர்க்கம் ஒமேகா டிக்கு பதிலா b வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் இன்டு ஒமேகா வர்க்கம், இது சமன் 1, இது சமன் 1 வரும். சரியா? ரைட். இப்ப பாருங்கடா, இவர் கூட்டுப்படுற அங்கால போய் கழிபடட்டு, அங்கால போய் என்ன செய்யட்டும், கழிபடட்டு. நல்லா பாருங்களா, இவர் கூட்டுப்படுற அங்க போய் கழிபட்டா b வர்க்கம், ஏன்னா b க்கு தான் நாங்க எழுவாய் மாற்றோம், b வர்க்கம் ஓவர் a வர்க்கம் இன்டு ஒமேகா வர்க்கம் சமன் 1 மைனஸ் x வர்க்கத்தின் கீழ் என்னென்று வருவாருன்னா a வர்க்கம். இப்ப ஒன்றுல இருந்து ஒரு பின்னம் கழிபடுது, எனவே பகுதியின் சமனா இருக்கணும். சமப்படுத்தினீங்கன்னா a வர்க்கம் மைனஸ் x வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் வரும். இங்க b வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் இன்டு ஒமேகா வர்க்கம் வரும். இப்ப பாருங்கடா, இந்த இடத்துல a வர்க்கத்தையும் a வர்க்கத்தை நாங்க கேன்சல் பண்ணலாம். எனவே ஒமேகா வர்க்கம் அங்கால சொன்னா b வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் இன்டு a வர்க்கம் மைனஸ் x வர்க்கம் வரும். எனவே v வர்க்கம் v சமன் வர்க்க மூலம் ஒமேகா வர்க்கம் இன்டு a வர்க்கம் மைனஸ் x வர்க்கம். இந்த ஒமேகா வெளியால வந்தா v சமன் ஒமேகா இன்டு a வர்க்கம் மைனஸ் x வர்க்கம் வரும். சரியா? நல்லா பாருங்க. சிப்னா வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையிலான சமன்பாடு v சமன் ஒமேகா இன்டு ரூட்ல a வர்க்கம் மைனஸ் x வர்க்கம்ங்கிற சமன்பாடு தரும். ஆயிஷா, நான் இது நிறுவினதெல்லாம் விளங்கிட்டாமா? ஓம் சார். ரைட். ஓகே. இப்ப நாட் போட்டுடா, தேவையான விஷயங்கள் அவ்வளவையும் உங்களுக்கு எப்படி விளங்குதோ அதே மாதிரி அழகா நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணலாம். சிப்னா அமெரிக்கா நான் முடிவெடுத்தது ஆம் சார், விளங்கிட்டு. நோட் பண்ணி எடுத்தது கன்ஃபார்ம். மிஸ்கா, நான் உங்களுக்கு பேச விளங்குதாமா? ஃபாத்திமா, மிஸ்கா, நான் பேச விளங்குதா? ஓம் சார், விளங்குது. ரைட். ஓகே. நீங்க கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாடா? ரைட். ஓகே. சரி, நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்களா?
நோட் பண்ணியாச்சு சார். சரி, நோட் பண்ணி முடியலன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க அல்லது ஸ்பேஸ் தெரியுது எல்லாம் நோட் பண்ணியாச்சா? ஆயிஷா நோட் பண்ணிட்டீங்களா? இஸ்கா நோட் பண்ணிட்டீங்களாமா? ஓம் சார். சரி, இப்ப அடுத்த முக்கியமான ஒரு கதையில நானும் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். அதாவது நான் இதை போட கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன்னா சரி. சரி, கவனிங்க. சரி, சரி, பாருங்கடா, நான் சில விஷயத்தை பாருங்க. இந்த எந்த ஒரு இயக்கத்தையும் நல்லா கவனிங்களா, எந்த ஒரு இயக்கத்தையும் அது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த இயக்கத்தை A சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டு எக்ஸ் இந்த வடிவத்துல நம்மளால எழுத இயலுமாக இருந்தால் ஆர்முடுகளுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையிலான இப்படி ஒரு தொடர்பு வார மாதிரி A சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டு எக்ஸ் இந்த வடிவுல நம்மளால எழுத இயலுமாக இருந்தால் அந்த இயக்கத்தை நாம என்ன சொல்றோம்னா எளிமை இசை இயக்கம்னு சொல்றோம். அது என்ன இயக்கமாக இருந்தாலும் சரி, அந்த உடல் எப்படிப்பட்ட இயக்கத்துல இருந்தாலும் நாங்க இந்த இயக்க சமன்பாடுக்கு அவரை ப்ரூவ் பண்ண இயலுமாக இருந்தால் பாருங்க, ஒரு சீரான கோணவேகத்துல வட்ட இயக்கத்தை ஆற்றிருந்த ஒரு துணிக்கையில எரியல் இயக்கம் அவர நிழல் இப்படி ஒரு சமன்பாட்டினூடாக அந்த இயக்கத்தை காட்ட இயலுமாக இருந்துச்சு. அப்ப நாங்க எடுத்த அந்த எரியல் இயக்கம் கட்டாயம் அவர் ஒரு எளிமை இயக்கம் தான். அப்ப இந்த வடிவத்துல இருந்து இப்ப நாம என்ன செய்ய போறோம்டா தெளிவா நல்லா கவனிங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொரு இயக்கத்துல நாங்க சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண போறோம். முதலாவது ஒரு எளிய ஊசல் எளிமை இயக்கம் தான் ஆற்றுதுங்கிறத நாங்க ப்ரூவ் பண்ண போறோம். இன்னைக்கு பாடம் அதை நாங்க முழுமையா கதைக்க போறோம். கட்டாயம் எங்களோட வேவ்ஸ்ல இருக்கிற முதலாவது பிராக்டிகலும் இதுதான். 26 நீங்க உங்களோட செகண்ட் டைம் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதுல வந்துட்டு ஒரு கேள்வி உங்களோட ஃபைனல் எக்ஸாம் டேர்ம் பேப்பர்ல வந்திருக்கும். நான் அந்த எக்ஸாமுக்கு முன்னால செஞ்ச பேப்பர் கிளாஸ்லயும் நான் அது சம்பந்தமா கழிச்சேன். கட்டாயம் அப்படி ஒரு கேள்வி வரத்தான் போறேன், மாற்று வழியே கட்டாயம் அந்த கேள்வி எல்லாம் போட்டுதான் ஆகணும். சரியா? ரைட். அப்ப அப்படி ஒரு பிராக்டிகல் இன்னைக்கு அந்த தியரி அது சார்ந்த பிராக்டிகலை தான் நாங்க முழுமையா கதைக்க போறோம். முதலாவது அந்த பிராக்டிகலுக்கு போறதுக்கு முன்னால அங்க இருக்கிற பிசிக்ஸ் அங்க இருக்கிற மெக்கானிசத்தை நான் முதலாவது விளங்கப்படுத்துறேன். விளங்கப்படுத்தி வந்த பிறகு அதை பிராக்டிகல் ரீதியாக நம்ம கதை பிராக்டிகல் ரீதியாக நாங்க கதை. ரைட், ஓகே. தலைப்பு போடுங்கடா, தலைப்பு போடுங்க. எளிய ஊசலின் சிறிய அலைவு. தலைப்பு போடுங்க. எளிய ஊசலின் சிறிய அலைவு. எளிய ஊசலின் சிறிய அலைவு. ரைட். எளிய ஊசலின் சிறிய அலைவு. எளிய ஊசலின் சிறிய அலைவு. எளிய ஊசலின் சிறிய அலைவு. சரி, எளிய ஊசலின் சிறிய அலைவு. இன்னொரு பாயிண்ட் கீழே ஸ்டார் எழுதுங்க. நமக்கு அதை என்ன சரியா? ஸ்டார் எழுது. எல் நீளமுள்ள சிமோடெல்லா எல் நீளமுள்ள இலையொன்றின் எழுதுங்க. ஸ்டார் எழுதுங்க. எல் நீளமுள்ள இலையொன்றின் எல் நீளமுள்ள இலையொன்றில் ஒரு முனையில் சரியா? எல் நீளமுள்ள இலையொன்றின் ஒரு முனையில் எல் நீளமுள்ள இலையொன்றின் ஒரு முனையில் சிமோல் எம் 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 திணிவுடைய எம் திணிவுடைய எம் திணிவுடைய சிறிய ஊசல் பொருத்தப்பட்டுள்ளது என்க. ஊசல் பொருத்தப்பட்டுள்ளது என்க. ஊசல் பொருத்தப்பட்டுள்ளது என்க.
அடுத்த வரியில ஸ்டார்ல எழுதவானா அடுத்த வரியில எழுதுங்க. சரியா? முதலாவது ஸ்டார்ல தான் அடுத்த வரியில கதைங்க எழுதுங்க. இது 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 பி எனும் புள்ளியில் இப்ப நான் வந்தீங்க கோணம் வேர் இது பி எனும் புள்ளியில் தொங்கவிடப்பட்டு பி எனும் புள்ளியில் தொங்கவிடப்பட்டு பி எனும் புள்ளியில் தொங்கவிடப்பட்டு பி எனும் புள்ளியில் தொங்கவிடப்பட்டு இன்னும் பி எனும் புள்ளியில் தொங்கவிடப்பட்டு சிறிய கோணத்தினூடாக சிறிய கோணத்தினூடாக இப்பதான் நளினி சிறிய கோணத்தினூடாக சிறிய கோணத்தினூடாக சிறிய கோணத்தினூடாக அசைக்கப்படி சிறிய கோணத்தினூடாக அசைக்கப்படி அது அது சிறிய கோணத்தினூடாக அசைக்கப்படி அது சிறிய கோணத்தினூடாக அசைக்கப்படி அது ஓ என்னும் ஓ என்னும் ஓ என்னும் ஓ என்னும் சரியா சிறிய கோணத்தினூடாக அசைக்கப்படி அது ஓ என்னும் சமநிலை புள்ளி பற்றி ஓ என்னும் சமநிலை புள்ளி பற்றி ஓ என்னும் சமநிலை புள்ளி பற்றி அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் சமநிலை புள்ளி பற்றி அங்கும் இங்கும் அலையும் அங்கும் இங்கும் அலையும் போட நல்லா கவனம் சரியா இங்கும் அலையும் சரி நான் எழுதியாச்சா ஆயிஷா நான் சொன்ன விஷயத்தை எழுதிட்டீங்களா ஃபாஸ்டா நான் அப்படியா இல்லையே இல்ல சார். சரி இப்ப கவனிங்க நான் சொன்ன விஷயத்தை நல்லா கவனிங்க இப்ப நம்ம கதைச்ச கதைகளை அப்படியே ஸ்ட்ரக்சர் படமாக நாங்க கொண்டு வரப்போம் அவன் என்ன செல்வான்னா அவன் என்ன செல்வான் கவனிங்க ஒரு தாங்கில இருந்து சரி எப்படி கதை ஒரு தாங்கில இருந்து சரி எல் நீளமான ஒரு இலை இல்ல ஒரு எல் நீளமான ஒரு இலை இல்ல அந்த எல்ற சாரி அந்த இலையில இந்த அந்தம் பீல கட்டப்பட்டிருக்குதான் பீல கட்டப்பட்டிருக்குதான் சரி எல் நீளமான இலை இல்ல ஒரு எம் திணிவுடைய ஒரு துணிக்கைய கட்டி தொங்க விட்டு சரியா இதுல எல் நீளமான ஒரு இலையில எம் திணிவுடைய ஒரு துணிக்கையை காத்தாங்க கட்டி தொங்க விட்டு சிறிய கோணத்தினூடாக அதாவது இவரை நல்லா இப்படி தூக்கிட்டு கொண்டு வாருங்க சிறிய கோணத்தினூடாக ஏன்னா தீட்டா சிறிய கோணத்தினூடாக நாங்கள் அலைய விட்டால் சிறிய கோணத்தினூடாக அலைய விட்டால் இவர் என்ன செய்வார்டா என்ன சரியா சிறிய கோணத்தினூடாக அலைய விட்டால் இப்படி ஒரு எளிய ஊசல் இயக்கத்தை ஆற்றுமா சரியா ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு இயக்கத்தை ஆற்றும் இப்ப நாம என்ன கதைக்க போறோம் இந்த இயக்கம் ஒரு எளிமை இசை இயக்கம்னு கதைக்க போறோம் சரியா நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்ப நல்லா கவனிங்க இந்த புள்ளிதான் அந்த ஓ சரியா ஓவின் ஊடாக அங்கும் இங்குமா சரியா இங்க பாருங்க இங்க இருந்து இஞ்ச இயங்குவாரு திரும்ப அப்படியே இங்க இருந்து இஞ்ச வருவாரு திரும்ப இங்க இருந்து இங்க போவாரு திரும்ப இங்க இருந்து இங்க வருவாரு இப்படி அங்கும் இங்குமாக இந்த இயக்கம் நடக்கும்னு கதைகள் டேய் நம்ம ஸ்டால்ல கதைச்ச விஷயத்த படமாக்கினது எல்லாம் விளங்கிட்டோம் செப்னா நான் பேச விளங்குதா விளங்குற சார். ஓகே இப்ப நீங்க என்ன செய்யுங்களா அவருக்கு கீழே இந்த படத்தை அழகா நோட் பண்ணிடு அவருக்கு கீழே இந்த படத்தை நோட் பண்ணிடு என்ன நோ 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 துறக்கோட மகள் நீங்கள் பிசிக்ஸ் படிக்கிறீங்களா மேரேஜ் பிசிக்ஸ் படிக்க போறீங்களா படிங்க
மார்க்கர் சாமான் ஒயிட் போர்டு வாங்க வாங்க உங்களுக்கு வேற யாரு வாங்கி தர மாட்டேன் நீங்க படிப்பீங்களா சரியா ஓகே சார். ரைட் ஓகே வெரி குட் சரி இப்ப கீழே அடுத்த ஸ்டார் அடுத்த ஸ்டார் இந்த படத்தை கிழித்து கீழே அடுத்த ஸ்டார் எழுதுங்க அடுத்த ஸ்டார் அலையும் திணிவு அலையும் திணிவு அலையும் திணிவு சரியா அலையும் திணிவு அலையும் திணிவு அலையும் திணிவு அடுத்த ஸ்டார் அலையும் திணிவு ஒரு கணத்தில் அலையும் திணிவு ஒரு கணத்தில் அலையும் திணிவு ஒரு கணத்தில் P எனும் நிலையில் அலையும் திணிவு ஒரு கணத்தில் P எனும் நிலையில் P எனும் நிலையில் இருக்கின்றது என்க P எனும் நிலையில் இருக்கின்றது என்க ரைட் ஓகே சரிடா இப்ப நல்லா கவனிங்களா நான் சொன்ன விஷயத்த கவனிங்க இப்ப இந்த துணிக்கு ஏன் நாங்க இப்படி ஒரு சிறிய கோணத்தினூடாக அலைய விட்டுட்டீங்க அதுல மாற்று கருத்து இல்லை சிறிய கோணத்தினூடாக நாங்க என்ன செஞ்சுட்டோம் அலைய விட்டுட்டோம் சரியா சிறிய கோணத்தினூடாக நாங்க அலைய விட்டுட்டோம் அலைய விட்டு இந்த துணிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல அலைஞ்சிட்டு இருக்கிற நிலையில நான் ஒரு கணத்துல அதை போட்டோ எடுக்க போறேன் அதை நான் என்ன செய்ய போறேன் போட்டோ எடுக்க போறேன் அதைத்தான் அடுத்த ஸ்டால்ல கதைக்கிறேன் இப்ப அலைஞ்சிட்டு இருக்கிற டைம்ல எப்படி ஒரு நிலையில நான் போட்டோ எடுக்கணும்டா ரைட் இது முழு வீச்சத்தோட இதுதான் வீச்சம் மொத்த வீச்சம் பட் அந்த இடத்துல இல்ல நல்லா கவனி நான் எப்படி ஒரு நிலையில போட்டோ எடுக்க போறேன்டா இந்த இந்த நிலை படம் தனியா காட்டுவோம் அவசரம் இல்லை இந்த நிலையில இதுதான் அந்த புள்ளி வீகிற புள்ளி அந்த டைம் எப்படின்னா இந்த நிலையான இந்த புள்ளி இருக்காது தானே இந்த நிலைத்த புள்ளியில இருந்து இவர் எக்ஸ் தூரம் இந்த திசையில இடப்பெயர்ச்சி அடைஞ்ச நிலையில அந்த திசையில இடப்பெயர்ச்சி அடைஞ்ச நிலையில நான் அங்க ஒரு போட்டோ எடுத்திருக்கேன் முழுமையாக அந்த தும்மலுக்கும் போகல இந்த அதிதான புள்ளியிலையும் இல்லை சரியா அப்ப அலைஞ்சிட்டு இருக்கிற டைம்ல ஒரு கணநிலையை நான் கருத போறேன் நம்ம அடுத்த ஸ்டாருக்கு நான் கதைச்சதை இந்த படமாக்கினது விளங்கிட்டாளா இப்ப கீரவானா படமாக்கினது விளங்கிட்டா ஆமாம் சார். ரைட் ஓகே இப்ப இந்த படத்தை நான் தனியா கதைக்கிறேன் சரியா அப்ப நான் ஒரு தனியான ஒரு படம் கீற போறேன் அந்த படம் இந்த முழு இயக்கத்துல இந்த பகுதியைத்தான் குறிக்குதுன்னு விளங்கிக்கிறேன் இந்த பகுதியைத்தான் குறிக்குது சரி இப்ப வரும் அவங்க சொன்ன ரெண்டாவது ஸ்டாரை நாங்க தனியாக ஒரு படத்துல கதைக்க போறோம் தனியாக ஒரு படத்துல கதைக்க போறோம் சரி இங்க கவனிங்க சரி தனியாக இந்த இடத்துல கதைச்சுக்குமா இதுதான் அந்த நிலை இன்னும் போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் போறாரு நிறுவல்களுக்கு கொடுமை படம் இது பண்றதுக்காக நான் கொஞ்சம் பெருசுமா இதை காட்டுறேன் இதான் அந்த பீங்கிற புள்ளி இதான் அந்த பீங்கிற புள்ளி இதான் அந்த பூங்கிற புள்ளியில இருந்து சரியா இவ்வளவு தூரம் அது எக்ஸ் தூரம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த படம் இருக்கு இதுல இருந்து இவர் என்ன செய்யறாருன்னா இந்த நிலைக்கு போன டைம் அதாவது எக்ஸ் ஒரு சிறிய கோணம் இந்த இடத்துல வர அந்த கோணம் வந்துட்டு மிகச்சிறிய கோணமாக நாங்க கருதப்போம் மிகச்சிறிய கோணமாக நான் கருதப்போம் தீட்டா எடுத்துக்கோம் தீட்டா இது எல்லுன்னு எடுத்துக்கோம் இது நாங்க எல் சரியா நல்லா கவனிங்க இந்த 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 இடப்பேச்சு இங்க இருந்து இங்க போயிருக்கிற அந்த தூரத்தை சரியா அந்த தூரத்தை எக்ஸ் திசையை பாருங்க இந்த திசையில சரியா இந்த திசையில எக்ஸ் இதே நான் கீறதுக்கு ஒரு வளைவு மாதிரி காற்றம் ஆனா நீங்க தெளிவா இருக்கணும் மிகச்சிறிய கீழம் அதாவது இதை நாம ஒரு நேர்கோடு மாதிரி கருதலாம்
அந்த அளவுக்கு ஒரு சிறிய ஒரு பகுதியா எடுத்துக்க போறோம். சரி, பிரச்சனை இல்லை, நான் அதெல்லாம் கதைச்சுக்கலாம். சரியா? சரி, இதுதான் அந்த நிலை. இந்த பிங்கிற நிலை. சரி, இப்ப நீங்க எழுதிக்கிற 2வது ஸ்டாரை கீழ இந்த படத்தை அழகா தெரியுது. படத்தை கீறிட்டு இது என்ன நிலைன்னு புரிஞ்சுக்கணுமா? நல்லா கதைச்சிட்டு ஓகே சார். ஓகே. சரி, இந்த நிலையில சரியா? இப்ப கீழே இந்த படத்தை கீழே எழுதுங்க. படத்தை கீழே எழுதுங்க. அப்போது அப்போது எழுதுங்க. அப்போது அப்போது ஓவி சமன் எக்ஸ். ஓல இருந்து இந்த வி காட்டுங்க எக்ஸ் கமா. அப்போது ஓவி சமன் எக்ஸ் கமா எழுதுங்க. கோணம் 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 சரியா? ஓ பி பி ஓ பி பி சமன் தீட்டா. OBB சமன் தீட்டா. கோணம் OBB சமன் தீட்டா. ரைட். கமா பியில் எல்லா விசைகள்லாம் குறிப்பாங்க. பியில் பியில் திணிவை இழுக்கும் விசை. திணிவை இழுக்கும் விசை. திணிவை இழுக்கும் விசை எழுதும் F. திணிவை இழுக்கும் விசை F எழுதும். திணிவை இழுக்கும் விசை F. போடும். இது 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 தொடலின் வழியே தொழிற்படும். இது தொடலி வழியே தொழிற்படும். இது தொடலி வழியே தொழிற்படும். ரைட். ஓகே, இப்ப பாருங்க. நான் இப்ப இந்த இடத்துல விசைகள்லாம் நான் குறிக்க போறேன். சரியா? நல்லா கவனிக்கணும். யாரை எங்க கொண்டு போய் தொங்க விட்டாலும் அவங்களோட நிறை எப்போதும் புவிக்கு செங்குத்தாகத்தான் தொழிற்படும். நிறை எப்போதும் புவிக்கு செங்குத்தாக mg. சரியா? புவிக்கு செங்குத்தாக mg. இது தீட்டாவா இருந்தா எனக்கு தெரியும். சரியா? இது தீட்டாவா இருந்தா இதுவும் தீட்டா. அதுல மாற்றுகிறது. இதுவும் தீட்டா. நல்லா பாருங்க. இழையில் இருக்கிற இழுவைய நாங்கள் கீழெடுக்கணும். இழையில் இருக்கிற இழுவைய நான் கீழெடுக்கணும். பாருங்க, இது தீட்டாவா இருந்தா இதுவும் தீட்டா. இப்ப கோணத்தோட அமர்த்தினால் இந்த இடத்துல mg cos தீட்டா. கோணத்துல இருந்து விளத்தினால் இந்த திசையில mg sin தீட்டா. சரினா? இந்த விசைகள் கோணம் எல்லாம் குறிச்சதெல்லாம் விளங்கிட்டாடும். ஆம் சார். ரைட். ஓகே, இப்ப டக்குன்னு அதை குறிச்சிடுங்க. விசைகள் எல்லாம் குறிச்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா விளங்கிடுங்க என்ன நடக்குது. சரியா? விசைகள் எல்லாம் குறிச்சிட்டு கன்ஃபார்ம் ஆகும். FG குறிங்க, கோணத்தை எடுங்க, அதுல பிரித்த கூறுகளை பாருங்க. ஓகே சார்.
ரைட் ஓகே இப்ப பாருங்க இப்ப நாங்க இனி எல்லாம் பபால் கேள்வி கேட்கிறோம் இங்க பாருங்க இப்ப துணிக்கை நல்லா கவனிங்கடா துணிக்கை இந்த திசையில இயங்கிட்டு போற நிலை இல்லை அவர்கள் விசை அவருக்கு எதிராக தொடலி திசையில நல்லா பாருங்க இந்த பீங்கிற புள்ளியில அந்த கணத்துல அந்த துணிக்கு திணிவுக்கு சரியா நல்லா பாருங்க திணிவிற்கு இயக்க திசையில நான் F சமன் MA யூஸ் பண்ணினால் இயக்க திசையில F சமன் MA யூஸ் பண்ணினால் நல்லா பாருங்க இந்த F க்கு பதிலா மைனஸ் mg sin theta சமன் m into a செட்னா ஏன் நான் இந்த இடத்துல மைனஸ் போட்டுன்னு விளங்கிட்டா ஆன் சார் துணிக்கை இந்த திசையில இயங்குது பட் அதற்கு எதிராக mg sin theta தொழிப்பது அப்ப நம்ம இயக்க திசையில f சமன் m யூஸ் பண்ணக்க f க்கு பதிலா மைனஸ் mg sin theta ன்னு வரும் ஆயிசா விளங்கிட்டா நான் சொன்ன விஷயம் ஆன் சார் மிஸ்கா உங்களுக்கு விளங்கிட்டா நான் ஏன் மைனஸ் போட்டேன்னு விளங்கிட்டாடா ஆன் சார் சரி இப்ப பாருங்க இந்த இடத்துல இந்த எம்மையும் நாங்க கேன்சல் பண்ணலாம் சரி அவசரம் இல்லை இங்க பாருங்க எனவே மைனஸ் ஜி sin theta சமன் a சரி ஓகே இப்ப பாருங்க எங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல தீட்டா வந்துகிட்டு சிறிய கோணம் வேணா இது அப்படியே நீங்க பாருங்க தீட்டா மிகச்சிறிய கோணம் தீட்டா சிறிய கோணம் என்றா நீங்க sin தீட்டாவை அண்ணளவாக தீட்டாண்டு எழுதலாம் அண்ணளவாக தீட்டாண்டு எழுதலாம் கவனம் வரை தீட்டா சிறுசா இருந்தா ஏனென்றா sin 0 வளையில பாத்தீங்கன்னா sin 0 கோணம் சிறுசா இருக்க sin தீட்டாக்கு பதிலா நீங்க தீட்டாண்டு எழுதலாம் ரைட் ஓகே sin தீட்டாக்கு பதிலா தீட்டாண்டு எழுதினா இந்த சமன்பாடை இப்படி கன்வெர்ட் பண்ணலாம் a சமன் மைனஸ் ஜி இன்டு தீட்டான்னு எழுதலாம் இந்த சமன்பாடை நான் இப்படி எழுதினது விளங்கிட்டாடா சார் திரும்ப இருக்க சொல்லுங்க இங்க பாருங்கடா இப்ப தீட்டா சிறிய கோணம் தானே தீட்டா சிறிய கோணம் தான் sin தீட்டாக்கு பதிலா நாங்க என்னென்னு பிரதிக்கலாம்னா தீட்டாண்டே பிரதிக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க sin வளைய பார்த்தா இதான் sin sin 0 தான் பெருமான் sin 0 அதனால நம்ம என்ன செய்யணும்னா தீட்டா சிறுசார இருக்க sin தீட்டாக்கு பதிலா நீங்க என்ன எழுதலாம்னா தீட்டாண்டே எழுதலாம் அப்ப இந்த சமன்பாட்டுல sin தீட்டா வார இடத்துல நான் தீட்டாவை பிரதியிட போறேன் ஓ மகளா சரி எழுதிக்கோங்க பிரதியிட்டா இந்த a சமன் மைனஸ் ஜி தீட்டான்னு எழுதலாம் விளங்கிட்டா ஆன் சார் ரைட் ஓகே இப்ப நான் சில விஷயத்தை கவனிக்கிறேன் இந்த தீட்டா ரேடியன்ல இருந்தா தீட்டா வந்துட்டு ரேடியன்ல இருந்தா தீட்டா ரேடியன்ல அழகப்பட்ட 40 இருக்குதா வில்லின் நீளத்துக்கும் கோணத்துக்கும் ஆரைக்கும் இடையிலான தொடர்பு எஸ் சமன் ஆர் தீட்டா ஒரு சமன்பாடு இருக்கு என்னோட வட்ட இயக்கத்துல நாங்க படிச்சிருக்கோம் எஸ் சமன் இதுல இருந்தா பி சமன் ஆர் ஒமேகாவெல்லாம் பாரு நல்லா கவனிங்க வில்லின் நீளத்துக்கு அங்க இருக்கிற ஆரைக்கும் கோணத்துக்கு அந்த கோணம் ரேட்ல இருக்கு இப்ப வெள்ளின் நீளமாக நீங்க இந்த எக்ஸ் கருதலாம் எக்ஸ் சமன் ஆரைக்கு எல்ல கருதலாம் இன்டு தீட்டா எனவே தீட்டா சமன் எக்ஸ் ஓவர் எல் எழுதலாம் எக்ஸ் ஓவர் எல் இதை கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதிட்டா a சமன் மைனஸ் ஜி இன்டு தீட்டாக்கு பதிலா எக்ஸ் ஓவர் எல் சரியா இப்ப இந்த சமன்பாடை இப்படி கன்வெர்ட் பண்றது a சமன் மைனஸ் ஜி ஓவர் எல் இன்டு எக்ஸ் சரினா இந்த சமன்பாடை நான் இப்படி எழுதினதுல ஏதாவது குழப்பம் இருக்குதா இல்ல சார் ரைட் ஓகே இப்ப பாருங்கடா g ஒரு கான்ஸ்டன்ட் l ஒரு கான்ஸ்டன்ட் எனவே a சமன்
மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டு எக்ஸ்ங்கிற வடிவத்துல இந்த எளிய ஊசலின் இயக்கத்தை நாங்க கதைக்கலாம். இப்படி கதைச்சா இது என்ன இயக்கம்? எளிமை இசை இயக்கம். வெரி குட். அப்ப எளிய ஊசலும் ஒரு எளிமை இசை இயக்கம் தான் இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இது வரும் வரைக்கும் எழுதிட்டு, சரியா, இது வரும் வரைக்கும் எழுதிட்டு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கதைச்சிட்டு இது வரைக்கும் எழுதிட்டு இத பாக்ஸ்ல காட்டுங்க. இது எழுத வேணாம், இது வரைக்கும் பாக்ஸ்ல காட்டிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நான் எப்படி எழுதுறேன் சரி. மதுரை வச்சுக்கீங்களா? எப்போ ஒரு மாதிரி என்னது மாதிரி கையை தருவாரு சாப்பிடுறீங்களா? என்னது ஆன்லைன் நோட் பண்ணு போட முடியுமா? இந்த வாட்ஸ்அப் ஓ அது பைப் ஓ ஹலோ இது கொள்ளைய வேண்டாம் படிப்பீங்க கொள்ளைய நிறைய மார்க் படிப்பீங்க நீங்களும் படிப்பீங்க பாருங்க எவ்வளவு மார்க் இருக்கும். அதையும் நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்களா? ஓகே சார். சரி ஓகே. இப்ப கீழடா கீழே எழுதுங்க ஸ்டார்ல. சரியா, இதை காட்டிட்டு கீழே ஸ்டார்ல காட்டுங்க. டபுள் ஸ்டார்ல காட்டினா நல்லமா ஸ்டார்ல. இச்சமன்பாடு எழுதுங்களா? இச்சமன்பாடு இது எழுதுவானதா டபுள் ஸ்டார்ல எழுதுங்க. இச்சமன்பாடு மேல பாக்ஸ்ல காட்டிக்கிட்டு இந்த சமன். இச்சமன்பாடு a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டு எக்ஸ். இச்சமன்பாடு a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டு எக்ஸ் எனும் வடிவில் உள்ளதனால் எழுது. a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டு எக்ஸ் எனும் வடிவில் உள்ளதனால் எளிய ஊசலின் அலைவு எழுதுங்க. எளிய ஊசலின் அலைவு ஓர் எளிய இசை இயக்கமாகும் அல்லது எளிமை இசை இயக்கமாகும். ஓர் எளிய இசை இயக்கமாகும். ரைட் ஓகே. இனி கவனிங்கடா, நான் ஆரம்பத்துல இருந்தே கழிச்சுட்டு வந்தாச்சு. இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற இந்த மைனஸ்ங்கிற கதை யார ப்ரூவ் பண்றதுன்னா எப்போதும் சரியா இடப்பெயர்ச்சிக்கு எதிராகத்தான். என்றால் எப்போதும் அலைவு மையத்தை நோக்கித்தான் அந்த ஆறுமுடுகள் தொழிற்படும். அலைவு மையத்தை நோக்கித்தான் என்ன செய்வாங்க? ஆறுமுடு தொழிற்படும். நல்லா கவனிங்க. துணிக்கை இந்த திசையில இயங்கிட்டு போறார். நல்லா பாருங்க, நான் சில விஷயத்தை கவனிக்கிறேன். படிக்கிற டைம்ல இப்படியான பிரச்சனை எல்லாம் வரும். படிக்கிற டைம்ல இப்படியான பிரச்சனை உண்டு. நல்லா கவனிங்க. சரியா, படிக்கிற டைம்ல நல்லா கவனிங்க. இப்ப இது ஓகே. அதாவது என்னது, இந்த திசையில இயங்கிட்டு போக நீங்க சொல்லிட்டீங்க அலைவு மையத்தை நோக்கித்தான் ஆறுமுடு தொழிற்படும். என்ன இப்ப இத நாங்க அலைவு மையம் கதைச்சா இங்க பாருங்க, நல்லா பாருங்க என்ன நடக்க போகுதுங்கிறது பாருங்க. சரியா, இப்ப இதுதான் அலைவு மையம். இப்ப இந்த திசையில துணிக்கு இடப்பெயர்ச்சி அடையக்க ஆறுமுடுகள் இந்த திசையில தான் தொழிற்படும். எப்போதும் அதுல மாற்று கருத்து. ஆறுமுடுகள் அலைவு மையத்தை நோக்கி தான் இருப்பாங்க. திசையும் அலைவு மையத்தை நோக்கி தான் இருக்கப்படுறது. அதான் நேர்வி சமன் அந்த எங்க வரப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சரி ஓகே, இதுவரைக்கும் துணிக்கு இயங்கினது பிறகு
திரும்ப துணிக்க இஞ்சாலதான இயங்க போறோம். துணிக்க இஞ்சாலதான இயங்க போறோம். நல்லா பாருங்க. துணிக்கை இஞ்சால இயங்குற சந்தர்ப்பத்திலேயும் நம்ம இஞ்சையும் மைனஸ் தானே காட்டுறீங்க. முழு இயக்கத்துக்கு இது மைனஸ் நாங்க வச்சிருக்க அப்ப அது எப்படி பொசுங்க? எஸ், நல்லா பாருங்க. இந்த திசையில இயங்க இருக்கு, இந்த திசையில இயங்க இருக்கு. நல்லா பாருங்க, இந்த திசையில இயங்க இருக்கு. இடப்பெயர்ச்சி குறைஞ்சிட்டு வாரார், இடப்பெயர்ச்சி குறைஞ்சிட்டு வாரார். நல்லா பாருங்க, இடப்பெயர்ச்சி அதிகரிக்க, இடப்பெயர்ச்சி அதிகரிக்க இந்த வீச்சத்துக்கு அந்த துணிக்கு வரக்க அவர் வேகம் 0 ஆகுது. அதி உயர் இடப்பெயர்ச்சியில துணிக்கிட வேகம் 0. அதான் திரும்ப திரும்புறார். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கதைச்சிட்டோம். நல்லா பாருங்க. அப்ப இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிற டைம்ல, இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிற டைம்ல அந்த இடத்துல இருக்கிற ஆர்முடுகள் இயக்க திசைக்கு அமர்முடுகளாக தொழிற்படும். சரி, இங்க பாருங்க, இயக்கம் இந்த திசையில நடந்துட்டு இருக்குது, பட் வேகம் குறைஞ்சிட்டு போகுதுன்னா அந்த திசையில அது அமர்முடுகளாக இருக்கு. நாங்க ஆர்முடுகள் கதைக்கிறதால இயக்க திசையில வரக்க அத மைனஸ் கதைக்கிறோம். சரியா? வெளிநோக்கி வளைவு மையத்துல இருந்து வெளிநோக்கி போக அந்த மைனஸ் கதை சொல்லியாச்சு. சரி, ஓகே. இப்ப அலைவு மையத்தை நோக்கி துணிக்கை இயங்குற சந்தர்ப்பத்துல நீங்க சொல்லிட்டீங்க அலைவு மையத்தை நோக்கித்தான் ஆர்முடுகள் தொலைப்படும். எஸ், அலைவு மையத்தை நோக்கி துணிக்கை இயங்குற சந்தர்ப்பத்துல அதுக்கு அது ஆர்முடுகள் தான், அதுக்கு அது ஆர்முடுகள் தான். ஆனால் அந்த டைம்ல இடப்பெயர்ச்சி குறையுறாரு, இடப்பெயர்ச்சி குறையுறாரு. அப்ப பாருங்கடா, இங்க ஆர்முடுகளுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையிலான தொடர்பு இல்ல. எப்போதும் இந்த இடத்துல என்ன வருவாங்கன்னா மைனஸ் வரும். அலைவு மையத்தை வெளிநோக்கி போக அது அமர்முடுகள், அந்த இடத்துல இடப்பெயர்ச்சி அதிகரிக்குது, அது அமர்முடுகளா. இந்த இடத்துல மையத்தை நோக்கி வரக்க ஆர்முடுகளா இருக்கிறாரு, பட் அவரு இடப்பெயர்ச்சி மைனஸ்ல வர. இதாலதான் சாரி இடப்பெயர்ச்சி குறையுது. இதாலதான் இந்த இடத்துல எப்போதும் என்ன சாத்தியமாகுதா மைனஸ் சாத்தியமாகும். அப்ப அந்த விஷயத்துல தெளிவாக இருந்தது, அந்த விஷயத்துல தெளிவாக இருந்துக்கிறது. சரி, ஓகே. இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா பண்ணுங்க. அப்ப இந்த வடிவுல இருந்தா இது ஒரு எளிமை இயக்கம் தான். சரி, இப்ப இந்த சமன்பாட்டுல இருந்து நான் ஒரு கதை கதைக்கலாம். அதாவது ஒமேகா ஸ்கொயர்டுங்கிறது ஜி ஓவர் எல்லுக்கு சமம். இதுல இருந்து நாங்க ஒமேகாவை கண்டா ஒமேகா சமன் ரூட் ஜி ஓவர் எல். சரினா இந்த ஒமேகா ஸ்கொயர் சமன் ஜி ஓவர் எல் எடுத்தது விளங்கிட்டாமா? ஆம் சார். ரைட், அவருக்கு கீழே ஸ்டார் போட்டு ஒமேகா ஸ்கொயர் சமன் ஜி ஓவர் எல் என்று காட்டி ஒமேகா சமன் ரூட் ஜி ஓவர் எல் என்று காட்டுங்க. ரூட் ஜி ஓவர் எல் என்று காட்டுங்க. ஒமேகாங்கிறது கோண வேகம், மேல கோண அதிர்வெண் அல்லது கோண வேகம் கதைக்கிறது. கோண அதிர்வெண் அல்லது கோண வேகம். ஒமேகா சமன் ரூட் ஜி ஓவர் எல். காட்டியாச்சா? ஆம் சார். ரைட். அண்ட் இன்னொரு சமன்பாடு எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஒமேகா சமன் 2 பை எஃப்ங்கிற சமன்பாடு. மீடியம் ரெண்டுக்கும் கோண வேகத்துக்கு இடையிலான தொடர்பு ஞாபகம் இருக்குதா? ஆம் சார். ரைட், அதை காட்டுங்க. and omega சமன் 2 pi f என்று 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 காட்டுங்க. காட்டியாச்சா? ஆம் சார். இந்த ரெண்டு சமன்பாடுகள்ல இருந்தும் நாங்க அப்ப இப்படி கதைக்கலாம். இங்க பாருங்க, 2 pi f சமன் 2 pi f சமன் சரியா 2 pi f சமன் ரூட்ல g over l என்று எழுதலாம். எனவே f மீடிரன் சமன்
1/2 பை ரூட்ல g sorry g over l என்று காணும். சரியா? இந்த இடத்துல f சமன் சரியா? ஊசலின் அதிர்வெண் ஊசலின் அதிர்வெண் ரெக்கார்டு ஊசலின் அதிர்வெண் நோட் பண்ணிடுங்க. ஊசலின் அதிர்வெண் ஊசலின் அதிர்வெண். ஓகே சார். ரைட் ஓகே. அடுத்து நல்லா காமிங்க. அணைவு காலத்திற்கான தொடர். ஏன்னா எங்களுக்கு நாங்க படிச்சிருக்கோம் நஃபும் இருக்கிறதா வட்ட இயக்கத்துல t சமன் 1/f எழுதலாம். t சமன் 1/f. எனவே f ல இத கொண்டு பிரதியிட்டீங்கன்னா t சமன் என்னென்று வரும்? t சமன் 2 பை ரூட்ல l over g வரும். இதுதான் t அலைவு காலம், ஊசலின் அலைவு காலம். சரியா? t ஊசலின் அலைவு காலம். நாட் பண்ணிடுங்க. ஊசலின் அலைவு காலம். t ஊசலின் அலைவு காலம். t சமன் 2 பை ரூட்ல l over g. ஓகே சார். ரைட் ஓகே. எல்லாருக்கும் விளங்கிட்டாடா? ஒரு எளிய ஊசல் எளிமை இயக்கம்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணினது. அதுல இருந்து மீடியனுக்கான சமன்பாடு, அதுல இருந்து அலைவு காலத்திற்கான சமன்பாடு எடுத்த கதை எல்லாம் விளங்கிட்டா? ஆம் சார். ரைட் சரி. நாங்க இப்ப நல்லா கவனிங்க. ஒரு பிராக்டிகலுக்குரிய பேஸ் ஐடியாஸ நாங்க கதைச்சாச்சு. இதெல்லாம் இனி பிராக்டிகல் ரீதியாக இதை வச்சு நாங்க என்ன செய்யலாம்ங்கிற கதை. அதுக்கு முன்னால நான் ஒரு கேள்வி ஒன்று நான் செஞ்சுட்டு வரும். சரியா? அவசரம் இல்ல, நான் சொல்ற விஷயத்த எழுது. போயிட்டா சரி. இங்கே எக்ஸாம் பாயிண்ட்ஸ் போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் ஒரு கேள்வி உண்டு பார்ப்போம். அந்த எனக்கு அந்த கேள்விகளை நான் எப்படி அதுல மெக்கானிசமா பயன்படுத்துறேங்கிறது அதே பார்ப்போம். சரியா? கொஸ்டின் நம்பர் எக்ஸாம் பாயிண்ட்ஸ் போட்டுட்டு எக்ஸாம் பாயிண்ட்ஸ் போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் 1 2003ஆம் ஆண்டு MCQல வந்திருக்கிற சரியா 50வது கேள்வி. MCQல வந்திருக்கிற 50வது கேள்வி. 2003ல MCQல வந்திருக்கிற நல்ல கேள்வி உண்டு. முழுமையாக அதை கதைச்சு சரியா? 2003 MCQல 50வது MCQ. எழுதுங்க கேள்வி. நான் சொல்ற கேள்வி. நீளம் நீளம் கேபிட்டல் எல் நீளம் கேபிட்டல் எல் நீளம் கேபிட்டல் எல் லையும் நீளம் கேபிட்டல் எல்லையும் நீளம் கேபிட்டல் எல்லையும் ஆவர்த்தனம், அதாவது ஆவர்த்தன காலம், ஆவர்த்தனம் கேபிட்டல் டீயையும் ஆவர்த்தனம் கேபிட்டல் டீயையும் ஆவர்த்தனம் கேபிட்டல் டீயையும் உடைய
ஆவர்த்தனம் கேபிட்டல் டியையும் உடைய, ஆவர்த்தனம் கேபிட்டல் டியையும் உடைய ஓர் எளிய ஊசலி, ஓர் எளிய ஊசலி, ஓர் எளிய ஊசலி, ஓர் எளிய ஊசலி இயக்கம், ஒரு எளிய ஊசலின் இயக்கம், ஒரு எளிய ஊசலின் இயக்கம் உருவில் காணப்படுகின்றவாறு, ஒரு எளிய ஊசலின் இயக்கம் உருவில் காணப்படுகின்றவாறு எக்ஸில் படம், எக்ஸில் சரியா கேபிட்டல் எக்ஸ், எக்ஸில் வைக்கப்பட்டிருக்கும், எக்ஸில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பொருளினால், எக்ஸில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பொருளினால், எக்ஸில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பொருளினால் இடைமறிக்கப்படுகின்றது, எக்ஸில் வைக்கப்பட்டிருக்கும் பொருளினால் இடைமறிக்கப்படுகின்றது, இடைமறிக்கப்படுகின்றது. இங்கே எழுதுங்க, இங்கே, இங்கே படத்துல எல்லாம் காட்டலாம், அவசரப்படணும். இங்கே AX சமன் half L அரைவாஸ், இங்கே AX சமன் half L. ஊசல், இங்கே AX சமன் half L. ஊசல் ஓய்வில் இருக்கும் போது, இங்கே AX சமன் half L. தொடர்ந்துங்க. ஊசல் ஓய்வில் இருக்கும் போது எக்ஸில் உள்ள பொருள், எக்ஸில் உள்ள பொருள், எக்ஸில் உள்ள பொருள், எக்ஸில் உள்ள பொருள் இழையை, எக்ஸில் உள்ள பொருள் இழையை மட்டு மட்டாக தொடுகின்றது, இழையை மட்டு மட்டாக தொடுகின்றது, இலையை மட்டு மட்டாக தொடுகின்றது. விளையுள் ஊசலி, தொடர்ந்து விளையுள் ஊசலி, விளையுள் ஊசலி, விளையுள் ஊசலி ஆவர்த்தனம், விளையுள் ஊசலி ஆவர்த்தனம், அதாவது ஆவர்த்தன காலம், விளையுள் ஊசலி ஆவர்த்தனம். சரி, இப்ப அந்த கேள்விக்கு கீழே கேள்வி எழுதியாச்சா? சிப்னா சிப்னா அந்த கேள்வி எழுதிங்களா? விளையுள் ஊசலின் ஆவர்த்தனம் ஐசா எழுதியாச்சமா? ரைட், ஓகே. இப்ப அந்த கேள்விக்கு கீழே இந்த படத்தை கீறியது, சரியா? அந்த கேள்விக்கு கீழே இந்த படத்தை கீழே அவன் தந்திரிக்கிற படம் இது. நம்ம கதப்பும் கேள்வி ஆழமா இருப்போம், பட் அவன் தந்திரிக்கிற படத்தை நம்ம கீறி முடிச்சு விட. இதுதான் அந்த எக்ஸல். சரி, இன்னைக்கு என்னடா நம்ம இளையோர் செல்ல இப்படி அலைய விடுற டைம்ல இட்டையில ஒரு ஃபிட் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரு இந்த போர்டுக்கு பக்கத்துல இவர் அலைய விட்டு போட்டு போர்டுல ஒரு ஆணியை புடிச்சு வச்சுட்டாங்க. அப்ப இந்த எக்ஸ்எல் புள்ளியில ஆணியை வச்சுட்டா என்ன செய்ய? இதுவரைக்கும் வந்து ஈனைக்கு தடப்பட்டு இப்படி ஒரு, இப்ப திரும்ப போனா இப்படி பெருசா வரும், இப்படி வரும், இப்படி அலைவு இயக்கத்தை அர்த்தம். இதான் அந்த படம். இந்த படத்தை தெரியும். இதான் அந்த படத்துக்கு தெரியும். அவங்க ஆன்சர்ஸ் எல்லாம் தாராங்க. விளைவில் ஆவர்த்தனம்னா தங்கிருந்தாங்க. முதலாவது ஆன்சர், முதலாவது ஆன்சர் கேபிட்டல். இரண்டாவது ஆன்சர்
t equal root 2 ஆகும். மூன்றாவது ஆன்சர் வந்து 1 சக root 2 into t கீழே 2. நாலாவது ஆன்சர் வந்து t plus t into 2. அஞ்சாவது ஆன்சர் வந்து t into 2. படத்தையும் கீறி ஆன்சர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிடுங்க. இதுக்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு நான் எல்லாரும் படத்தை கீறி அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சா? ரைட், ஓகே. இப்போ சரி, பாருங்க சொல்ற விஷயத்தை நான் இந்த விடைகள் நான் அழிச்சுக்கிறேன்னா சரி, இப்ப என்ன கேஸ்ல உங்கள்ட்ட கேட்காங்க இப்படி அலைகிற சந்தர்ப்பத்துல இதுல அலைவு காலம், விளைவு அலைவு காலம் என்னன்னு கேள்வி. சரி, ஓகே. நான் என்ன செய்யறேன் இங்க கவனிக்கல, இந்த மிட்ல வார இந்த புள்ளியை நான் காட்டிக்கிறேன். சரியா? ரைட், ஓகே. இதை நான் ஏண்டும், இதை நான் பீண்டும், இதை நான் சீண்டும், இதை நான் ஏண்டும், இதை நான் பீண்டும், இதை நான் சீண்டும். சரி, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஏறிக்கணும். சரி, இங்க பாருங்க. அதாவது நாம எல் நீளமான ஒரு எளிய ஊசலை நான் கருதுகிறேன். சரியா? நல்லா பாருங்க. எல் நீளமான ஒரு எளிய ஊசலை நான் கருதுகிறேன். அதன் அலைவு காலம் கேள்வியினூடாகவே நல்லா விளங்கிவிடும். இங்க பாருங்க. சரி, இங்க பாருங்க. இப்ப ஒரு கோணம், சிறிய கோணம் தீட்டாவின் ஊடாக நாங்க இதை அலைய விட்டார். இந்த புள்ளியை நான் எடுத்துக்கிறேன். இது ஏ, இதை பி, இதை சி அல்லது சரியா? இது பி, இது ஓ, இது சி எடுத்து அவன் என்ன சொல்றான்டா, எல் நீளமான ஒரு எளிய ஊசல் நீங்க அலைய விட்டீங்கன்னா அங்க இருக்கிற அலைவு காலம் கேபிட்டல் டி. அலைவு காலம் கேபிட்டல் டி. எங்களுக்கு முதலாவது அலைவு காலம்ங்கிறது முழு அலைவுக்கான நேரம். சரியா? நல்லா பாருங்க. அலைவு காலம்ங்கிறது, அலைவு காலம்ங்கிறது முழு அலைவுக்கான நேரம். அலைவுக்கான நேரம். சரி, முழு அலைவுக்கான நேரம். முழு அலைவுங்கிறது இதாவே இருக்கு. வாங்க, முழு அலைவுங்கிறது, முழு அலைவு. சரியா? நல்லா பாருங்க.
முழு அலைவு. இப்ப எளிய ஊசல்ல முழு அலைவுன்னா நான் இங்க இருந்து இயக்கத்தை கதைக்கிறேன். சரியா? B ல இருந்து ஓக்கு போய், B ல இருந்து ஓக்கு போய், ஓவுல இருந்து சிக்கு போய், திரும்ப C ல இருந்து ஓக்கு வந்து, திரும்ப ஓவுல இருந்து பிக்கு வரும். சரியா? இதைத்தான் முழு அலைவுன்னு சொல்றது. B ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி B ல இருந்து ஓக்கு போ, ஓல இருந்து சிக்கு போய், C ல இருந்து ஓக்கு வந்து, ஓல இருந்து பிக்கு வரும். சரிங்களா? முழு அலைவுக்கான கதை, நான் முழு அலைவுன்னு கதைச்சது விளங்கிட்டாடா? ஆம் சார். இப்ப நானு B ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு கதை இல்லை. ஓல இருந்து ஸ்டார்ட் பண்ணினா இங்க பாருங்க, ஓல இருந்து சிக்கு போய், ஓல இருந்து சிக்கு போய், C ல இருந்து ஓக்கு வந்து, திரும்ப ஓல இருந்து பிக்கு போய், திரும்ப B ல இருந்து ஓக்கு வரும். இதைத்தான் முழு அலைவுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த முழு அலைவுக்குரிய பகுதியை 4 பகுதிகளாக ஹாஃபாக உடைக்கலாம். இப்ப முழு அலைவுக்கான நேரம், இந்த முழு அலைவுக்கான நேரத்தை தான் அவங்க கேபிட்டல் T சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப இந்த பிரதேசத்துக்குரியது T/4, இந்த பிரதேசத்துக்குரியது T/4, இந்த பிரதேசத்துக்குரிய T/4, இந்த பிரதேசத்துக்குரிய T/4. இதைத்தான் முழு அலைவுன்னு சொல்றோம். சரி, ஓகே. எங்களுக்கு அலைவு காலத்திற்கான சமன்பாடை நாங்க நிரூபித்தோம். அதாவது L நீளமும் இந்த இடத்தில் இருக்கிற புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜியுமாக இருந்தால் அலைவு காலம் T யாரால தரப்படும்? T சமன் 2π ரூட்ல L over G ஆல தரப்படும். ரூட்ல L over G ஆல தரப்படும். இதுதான் எங்கட அலைவு காலத்திற்கான சமன்பாடு. ரைட். இப்ப வரும் அவங்க தந்திருக்கிற இந்த ஊசலை நாங்க பார்ப்போம். இந்த ஊசல்ற, சரியா, இந்த ஊசல்ற முழு அலைவுங்கிறது பாருங்க, இவர முழு அலைவுங்கிறது நான் எழுத போறேன். விளைஞ்சான பாருங்க, A to B, A to B, B to C, B to C, C to B, B to A. ஆயிசா, இந்த தந்திருக்கிற இந்த எளிய ஊசல்ற ஏயிலிருந்து ஆரம்பிச்ச முழு அலைவுக்கான அலைவு பகுதியை எழுதி வச்சிருக்கேன். முழு அலைவு எழுதி காட்டிங்க. விளங்கிட்டாடா? ஏல இருந்து பிக்கு போய், B ல இருந்து சிக்கு போய், C ல இருந்து பிக்கு போய், திரும்ப B ல இருந்து ஏக்கு வாரு. முழு அலைவுக்கான கதைக்கு விளங்கிட்டாடா? ரைட், ஓகே. ஆனா தெளிவா பாருங்க, இங்க பாருங்க, இந்த A to B, A to B, A ல இருந்து B க்கு போக அந்த இலைட நீளம் L தான். ரைட். A to B க்கு போக இலைட நீளம் L. பட் B to C க்கு போக இலைட நீளம் L/2. அதே மாதிரி C to B க்கு வரக்க இலைட நீளம் L/2. அதே போல B to A க்கு போக இலைட நீளம் L. அங்க நடந்த முழு அலைவுல இலைட நீளங்கள் எப்படி பகுதிக்குள்ள வருதுங்கிறது விளங்கிட்டா? A ல இருந்து L, B ல இருந்து A க்கு வரைக்கும் இமெயில், பட் B ல இருந்து C. ரைட். அப்ப பாருங்க, L நீளமாக இருந்தால்தான் அலைவு காலம் கேபிட்டல் T அவங்க தந்திருக்காங்க. நான் L/2 ஆக இருக்கு. அப்ப இதுல இருந்து நான் இப்படி ஒரு சமன்பாடு எழுதுறேன். சரியா? L/2 ஆக இருக்க அலைவு காலத்தை நான் T days எடுத்துக்கிறேன், அல்லது T1 என்று எடுத்துக்கிறேன். அலைவு காலத்தை T1 என்றா அவருக்கான சமன்பாடு எப்படி வரும்டா? T1 சமன் 2π ரூட்ல L/2 over G வரும். விளங்கிட்டா? L/2க்கு நேரம் வித்தியாசப்படும் காட்டினது விளங்கிட்டாடா? இப்ப இத நான் முதலாவது சமன்பாடு என்றும் இத நான் இரண்டாவது சமன்பாடு என்றும் எடுத்தால், பாருங்க, முதலாவது சமன்பாட்டை நான் இரண்டாவது சமன்பாட்டால பிரிச்சு விட்டா T இன் கீழ் T1 சமன் 2π எல்லாம் கேன்சல் ஆகிடும்.
ஜி எல்லாம் கேன்சல் ஆகிரும். ருட்ல எல்லின் கீழ் எல் பை டூ வந்தா அந்த ரெண்டு குயில போய் பெருக்கப்பட்டு இந்த இடத்துல √2 வரும். இவரை இவராக பிரிச்சா √2 வரும். விளங்கிட்டாடா? பிரிச்சு பாருங்க. 2π கேன்சல் ஆகிரும். இவரை பிரிக்காம இவராக இது L/2G எழுதலாம். பிரிக்க பெருக்கலாம் மாறி நிகர்மாற்றம் அடைஞ்ச ஜியும் வெட்டுப்பட்டோம். சரியா? ஜியும் வெட்டுப்பட்டது. ரெண்டு மேலதிக்கும் இந்த எல்லும் அந்த எல்லும் வெட்டுப்பட்டு √2 வரும். பிரிச்சு பாரு இதெல்லாம் சிறிய விஷயம். இதுல இருந்து நான் என்ன செய்யணும்டா, நாம தானே T1 எடுத்தேன். அவன் தந்த T சார்பாக T1 நீங்க காணலாம். என்னண்டா T1 சமன் T இன் கீழ் √2. சரியா? நல்லா கவனிக்கிறப்பா. Tங்கிறது எல் நீளமாறி கேட்க முழு அலைவுக்கான நேரம். T1ங்கிறது L/2 ஆரி கேட்க முழு அலைவுக்கான நேரம். சரியா? முழு அலைவுக்கான. ஆனா இங்க தந்திருக்கிற ஊசல்ல எல் நீளமாக வச்சு அரை பகுதியும் L/2 நீளமாக வச்சு அரை பகுதியும். ஏண்டா இது 2 பங்கு, அங்கேயும் 2 பங்கு. அப்ப பாருங்க, தரப்பட்ட எளிய ஊசல்ற விளையுள் அலைவு காலம் நான் எழுதுற விளங்கான்னு பாருங்க பாப்போம். விளையுள் அலைவு காலம் சமன் T/2 சக T1/2. சிக்னா விளையுள் அலைவு காலம் T/2 சக T1/2 எழுதினது விளங்கிட்டாடா? எல் நீளமாறி கேட்க மொத்தம் 4 பகுதி இருந்தா தான் அது T. பட் எல் நீளமா வச்சு 2 பகுதியும் L/2 நீளமா வச்சு 2 பகுதியும். அடே விளையுள் அலைவு காலமாக T/2ம் T1/2ம் எழுதினது விளங்கிட்டாடா எல்லாருக்கும்? ஓ சார். ஆயிஷா விளங்கிட்டாமா உங்களுக்கு? மிஸ்கா விளங்கிட்டாடா? ஓகே, அவ்வளவுதான். இப்ப நல்லா கவனிங்கடா. இப்ப அவன் தந்த T1 நான் எடுத்தது, T தான் அவன் தந்தது. இங்க பாரு, T/2 சக T1க்கு பதிலா T சாக பிரதியிட போறீங்க. பிரதியிட்டீங்கன்னா T க்கு 2 வர்க்கமூலம் 2 வரும். 2 வர்க்கமூலம் 2. சரி, ஓகே. இந்த இடத்துல சும்மா இங்க பாரு. எங்களுக்கு தெரியுங்களா, ஒரு பின்னத்தோட இன்னொரு பின்னம் கூட்டு போறோம்னா கட்டாயம் பகுதியில் சமன் அடிக்கணும். இங்க 2 இல்லையா, 2 வர்க்கமூலம் 2 இல்ல. அப்ப மேலுக்கு பெருக்கி விட்டா வர்க்கமூலம் 2T சக இதுல T முழுவதிற்கு 2 வர்க்கமூலம் 2 வரும். இதுல இருந்து நாங்க T பொதுவா எடுத்தா வர்க்கமூலம் 2 சக 1 முழுவதிற்கு 2 வர்க்கமூலம் 2. இதான் விடை. மூன்றாவது விடை பொருத்தமாகும். இது ஒரு பாஸ்வேர்டு கேள்வி. அலைவு காலத்தை பத்தி நாங்க மேலதிகமான தகவல்களை விளங்கிக்கலாம். எல்லாருக்கும் நான் விட எடுத்தது விளங்கிட்டா? விலையில் அலைவு காலம் எடுத்தது விளங்கிட்டாடா? திரும்ப ஒரு தரம் அழகா செஞ்சு பார்ப்பேன். சரிண்ணா, எடுத்து விளங்கிட்டான்? ஓ சார், விளங்கினேன். ஓகே. அழகா தேவையான விஷயம் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுறேன். டிஸ்கவுண்ட் விளங்கிட்டா? விலையில் அலைவு காலம் இறுதி விட எடுத்தது விளங்கிட்டாடா? நோட் பண்ணிடுறேன்.
சார் போர்டு விளங்குற இல்ல. போர்டு விளங்குது இல்லையா? இப்ப ஓகே சார். Right. ஓகே சார். சரி, ஓகே, கவனிங்கடா. நாங்க இப்ப இதற்கான ஒரு தியரியை நாங்க கதைச்சிட்டு அது சார்ந்த ஒரு வெப்சைட் வெளியே நாங்க பார்த்தோம். சரியா? ரைட். இப்ப அடுத்தது இது சம்பந்தமான பிராக்டிக்கல் எங்கட முதலாவது கதை. சரியா? உங்களோட பிராக்டிக்கலுக்கான டியூட் உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணப்படும். கட்டாயம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல அதுல பிராக்டிகல் சம்பந்தமான கதைகளை நாங்க பார்ப்போம். 2 பிராக்டிக்கலும் ஒரே டியூப்ல வரும். பிராக்டிக்கலா ஒரே டியூப்ல வரும். அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை செய்யலாம். சரியா? பிராக்டிகல் நம்பர் 10. பிராக்டிகல் நம்பர் 10. எல்லாரும் இந்த கேள்வி விளங்கி தானே? சரி, ஓகே. மிச்சம் இருக்கிற பகுதிகளோட இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நான் டியூட்டர் சென்ட் பண்ணி விடுறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து. சரியா? ரைட், ஓகே.